நீங்கள் ஏன் பணத்தை தேடி ஓடுகிறீர்கள்? துல்லியமாக அதனால்தான். அது உங்களிடமிருந்து விலகி ஓடுகிறது. செல்வம் என்பது ஒருவித வெட்க உணர்வு கொண்டது. அது யாசிப்பவரை பின்தொடர்வதில்லை. அது அமைதியாக நிம்மதியாக இருப்பவரையே தேடி வருகிறது. நீங்கள் துரத்துவதை நிறுத்தும்போது அது வரத் தொடங்குகிறது. நீங்கள் ஆசைப்படுவதை நிறுத்தும்போது அது உங்களுக்கு சேவை செய்ய தொடங்குகிறது. கடின உழைப்பு, போட்டி, போராட்டம் ஆகியவற்றால் மட்டுமே பணம் ஈர்க்கப்படுகிறது என்று மக்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், வாழ்க்கையில் நிம்மதியாகவும் கருணையுடனும் இருப்பவர்களிடம் மட்டுமே செல்வம் வருகிறது. முயற்சி ஏன் வறுமையை தருகிறது? முயற்சி ஏன் பற்றாக்குறையை உருவாக்குகிறது? போராட்டங்கள் ஏன் வெற்றியை தடுக்கின்றன? தளர்வு எப்படி செல்வத்திற்கான காந்தமாக மாறுகிறது? இதை நீங்கள் புரிந்து கொண்டால் செல்வம் என்பது ஒரு விளையாட்டாகிவிடும். வாழ்க்கை சிரமமில்லாமல் மாறும். நீங்கள் நீண்ட நேரம், தியாகம், உழைப்பு ஆகியவற்றால் பணம் வரும் என்று நம்ப வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஓட வேண்டும், போராட வேண்டும் என்று உங்களுக்கு போதிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் நீங்கள் எவ்வளவு அதிகமாக முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு தூரம் அது விலகிச் செல்வது போல் தோன்றுகிறது. நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள், ஆனால் பணக்காரராக உணர்வதில்லை. நீங்கள் சேமிக்கிறீர்கள், ஆனால் பாதுகாப்பாக உணர்வதில்லை. மனதின் வறுமை. பெரும்பாலான மக்கள் முற்றிலும் தவறவிட்ட ஒரு விஷயம் இங்கே உள்ளது. உங்கள் வறுமைக்கும் பணமின்மைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வறுமை என்பது உங்கள் பாக்கெட்டில் இருப்பது அல்ல, அது உங்கள் மனதில் இருப்பது. உண்மையான வறுமை என்பது முடிவில்லாத முயற்சி. அதாவது நீங்கள் எங்காவது செல்ல வேண்டும், யாரோ ஒருவராக மாற வேண்டும், உங்கள் மதிப்பை நிரூபிக்க வேண்டும் என்ற முயற்சி. ஏழை மனிதன் என்பவர் குறைவாக வைத்திருப்பவர் அல்ல. இன்னும் அதிகமாக இருந்தால் நான் முழுமையடைவேன் என்று நம்புபவர்தான் ஏழை. எனவே அவர் ஓடுகிறார், ஏழ்மையால் அல்ல, ஆனால் அவரது ஓய்வின்மையால். பயத்தின் பிடி. முயற்சி பயத்திலிருந்து பிறக்கிறது. நீங்கள் மகிழ்ச்சிக்காக வேலை செய்யவில்லை, பதட்டத்தின் காரணமாக வேலை செய்கிறீர்கள். நீங்கள் பின்தங்கி விடுவோம் என்ற பயத்தால் உங்களை நீங்களே தள்ளுகிறீர்கள், போட்டியிடுகிறீர்கள். அந்த பயம்தான் உங்கள் சக்தியை விஷமாக்குகிறது. அது செல்வத்தின் வாசலை அடைத்து விடுகிறது. ஏனென்றால் வளம் என்பது பதட்டமானவர்களுக்கு வருவதில்லை, நம்புபவர்களுக்கே வருகிறது. விழிப்புணர்வு என்பது கடின உழைப்பு, கௌரவமான அடிமைத்தனத்தின் ஒரு வடிவம் மட்டுமே. நீங்கள் அதிவேகமாக வட்டங்களில் ஓடுகிறீர்கள், ஆனால் அதே இடத்தில்தான் நிற்கிறீர்கள். அனுமதியின் விதி, த லா ஆஃப் அலவன்ஸ். முயற்சி என்பது எதிர்ப்பு, தளர்வுதான் காந்த சக்தி. நீங்கள் அதிகம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் போட்டி என்பது வறியவர்களின் மனநிலை. அனைவருக்கும் போதுமானதாக இல்லை என்ற பயத்திலிருந்து அது வருகிறது. நீங்கள் வாழ்க்கையை நம்பும்போது போட்டி அர்த்தமற்றதாகிறது. நீங்கள் பயத்திலிருந்து அல்ல, மகிழ்ச்சியிலிருந்து விளையாடத் தொடங்குகிறீர்கள். நீங்கள் துரத்திய அனைத்தும் உங்களை தேடி வரத் தொடங்குகிறது. நீங்கள் பணத்திற்காக வேலை செய்யாதீர்கள், உள்நிலை மகிழ்ச்சியால் வேலை செய்யுங்கள். பிரபஞ்சம் போராட்டத்திற்கு வெகுமதி அளிப்பதில்லை, அது சீரமைப்பிற்கு வெகுமதி அளிக்கிறது. உங்கள் சக்தி நான் நிறைவாவன் என்று சொல்லும்போது பொருட்கள் உங்களை நோக்கி நகரத் தொடங்குகின்றன. படைப்பாற்றலே உண்மையான நாணயம். பணம் என்பது எடுத்துக்கொள்வதிலிருந்து வருவதில்லை, அது உருவாக்குவதிலிருந்து வருகிறது. நீங்கள் படைப்பு சக்தியுடன் வாழத் தொடங்கும் போது, உங்கள் ஆற்றலை பகிர்ந்து கொள்ளும் போது, பிரபஞ்சம் உங்கள் மீது செல்வத்தை ஊற்றத் தொடங்குகிறது. ஏனென்றால் பணம் என்பது ஒரு விஷயம் அல்ல, அது ஒரு இயக்கம், ஒரு ஓட்டம், உங்கள் படைப்புச் சுழற்சியின் பிரதிபலிப்பு. பணம் என்பது ரத்தத்தை போல சுழல வேண்டும். தேங்கி நிற்கும் ஆறு அழுகிவிடும், ஓடும் ஆறு சுத்தமாக இருக்கும். நீங்கள் எவ்வளவு அதிகமாக பகிர்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் ஆகிறீர்கள். இறுதி மந்திரம். எனவே இந்த ரகசியத்தை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் ஓடுவதை நிறுத்தும் போது வாழ்க்கை உங்களை தேடி வருகிறது. நீங்கள் தகுதியானவர் என்று நம்புவதை பற்றியது அல்ல, அனுமதிப்பதை பற்றியது. உண்மையான செல்வம் என்பது அடையப்படுவதில்லை, அது பெறுகிறது. நீங்கள் அதை துரத்த வேண்டியதில்லை, நீங்கள் அதற்காக உங்கள் கைகளை திறக்க வேண்டும். நீங்கள் படைப்பாற்றலுடன் இருக்கும்போது பணம் ஒரு நிழலை போல உங்களை பின்தொடரும். நீங்கள் உங்கள் நடனத்தை ஆடுங்கள், உங்கள் பாடலை பாடுங்கள், உங்கள் பரிசை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் பிரபஞ்ச